students, today we see about time and motion lesson. In your daily routine, there are many things which happen due to rely on time. The school starts at particular time, we wake up at a given time. Everything is happen according to time only. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஏன்ஷியன்ட் டைமில் இஃப் தேர் ஆர் நோ கிளாக்ஸ் அண்ட் வாட்சஸ் இல்லைன்னா அவங்க எப்படி மெஷர் பண்ணியிருப்பாங்க? அவங்க வந்து நிறைய ஹியூமன் மேடு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஒன் இஸ் சன்டயல் and another one is water clock and another one is candle clock and another one is mechanical clock. First we see about sundial. The word sundial, you know, sun is a sundial ல இருந்து என்ன தெரியுது? சன்னை வச்சு தான் மெஷர் பண்ணியிருப்பாங்க தெரியுது. It measures the time by the position of the sun. சன்னோட பொசிஷன் வச்சு டைமை மெஷர் பண்ணாங்க. It has a stick put in the center of the circular disc. This is a picture of the sundial. You mark the measurement like this. You place the stick in the center of the circular disc. The position and length of the shadow of the stick on the dial gives indication of the time. இந்த ஸ்டிக்கோட பொசிஷன் இல்லைன்னா ஷேடோ வந்து நம்மளுக்கு வந்து டைமை இண்டிகேட் பண்ணும். வாட் sundial it measures the time by the position of the sun. It measures the time by the position of the sun. It has a stick put in the center of the circular disc. Circular disc நடுவில் என்ன பண்ணிருப்பாங்க? ஸ்டிக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. The position and length of the shadow of the stick on the dial gives indication of a time. இந்த ஸ்டிக்கை இந்த மாதிரி சென்டரில் இது பண்ணும்போது அதோட ஷேடோ வந்து நம்மளுக்கு வந்து என்ன டைம்னு இண்டிகேட் பண்ணும். இதோட லிமிட்டேஷன் என்னன்னா, இட் கேனாட் ஃபங்க்ஷன் டியூரிங் cloudy weather and at night. சன் இல்லாமல் நம்ம எதை மெஷர் பண்ண முடியுமா? முடியாது. இதுதான் இதோட லிமிட்டேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுதா சன்டையல்? ஓகே, இப்போ சன்டையல் பார்த்தோம்ல, சன்டையல் வந்து ஹோம்மேட் சன்டையல் நம்ம வீட்டில் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு சர்க்குலர் டிஸ்க் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் யூ ஃபிக்ஸ்ட் அ லாங் ஸ்டிக். தென் இதை வந்து ஒரு வெளியில் கிரவுண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கோட லென்த் அல்லது ஷேடோ வந்து நமக்கு வந்து டைமை இண்டிகேட் பண்ணும். இது வந்து ஹோம்மேட் சண்டைகள் நம்ம வீட்டிலே பண்ணலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் we see about water clock. In a water clock, water is allowed to flow out from the hole made at the bottom of a bowl shaped container into another bowl which is kept below. வாட்டர் கிளாக்கில் என்ன பண்ணால், வாட்டர் வந்து இந்த கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னரில் வந்து இந்த ஹோல் வழியாக வெளியில் வரும். தி எம்டிங் ஆஃப் தி வாட்டர் ஃபில் பவுல் டு டிஃப்ரெண்ட் லெவல் கரஸ்பாண்ட் டு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். இதில் வந்து நம்ம வந்து லெவல் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மார்க் பண்ணி இருக்கிறதுல வந்து இந்த வாட்டர் கீழே வரும்போது இங்கே எம்டியாக இருக்கும்ல, இந்த எம்டியாக இருக்கிறத வச்சு நம்ம வந்து டைமை மெஷர் பண்ணியிருக்கோம். அந்த காலத்தில் வந்து டைமை மெஷர் பண்ணியிருக்காங்க. வாட்டர் கிளாக்ல என்ன பண்ணியிருக்காங்க? In a water clock, water is allowed to flow out from a hole made at the bottom of a bowl shaped container into another bowl which is kept below. ஒரு வாட்டர் கிளாக்ல மேலே வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஹோல் வழியாக இன்னொரு இதுக்கு வந்து வாட்டர் இதாகும். அப்போது இதில் வந்து நிறைய லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. The emptying of the water filled bowl to the different level correspond to specific period of time. ஒவ்வொரு லெவலும் எம்டி ஆகும்போது டைமை வந்து யூஸ் பண்ணி டைம் வந்து மெஷர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் we see about the sandal clock. The sandal clock or horless clock. The another name of sandal clock is hourglass. Consists of two bulb-shaped containers made and connected to a narrow tube. This is a picture of sandal clock. The two bulb-shaped container connected through narrow tube. Sand is filled with one of the container. When all the sand trickles down to the lower container, a definite time period is over. இப்போ சாண்டல் கிளாக்ல டூ பல்ப் ஷேப் கண்டெய்னர் இருக்கு. இதை வந்து ஒரு நேரோ டியூப் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. when all the sand is trickle down to the lower container. 1 hour. When all the sand trickles down to the lower container, a definite time period is over. எல்லா சாண்டும் கீழே வரும்போது ஒரு டெஃபினைட் டைம் பீரியட் வந்து ஓவர் ஆகும். இட்ஸ் டேக் 1 hour டைம். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 hour டைம். அப்போ எப்படி மெஷர் பண்ணியிருப்பாங்க? எல்லா சன்னும் கீழே வரதுக்கு வர டைம் வந்து 1 hour மெஷர் பண்ணியிருப்பாங்க. Sandal clock or hourglass consists of two bulb-shaped container made and connected to through narrow tube. ரெண்டு bulb-shaped container is connected to narrow tube.
Sand is filled with one of the container. Sand is filled with one of the container. When all the sand is trickled down to the lower container, it takes the definite time period 1 hour. Next we see about candle clock. Candle clock, it uses the candle with nails, put it to at fixed hab. Fixed hab la enna pannirukanga, it put it to nail la vandu candle la nail la vandu or fixed gap la vandu fix pannirukanga. Next, the candle is kept on the metal plate. The candle is kept on the metal plate. When the candle burns to the point where the nail is fixed. The candle வந்து burns ஆகி இந்த இடத்துல வரும்போது இதில் உள்ள அயன் nail வந்து என்ன ஆகும், கீழே விடும். The nails fall on the metal plate, it produces sound. It happens at regular interval of time. It happens at regular interval. அதாவது கேண்டில் கிளாக்ல என்ன ஆகும், கேண்டில் டெஃபினைட் டைம் பீரியடை வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து அயன் நெயில்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. when candle burns, இந்த இடத்துல வந்து candle burn ஆகும்போது this nail is fall into the metal plate and it produces sound. It happens at a regular interval of time. It happens at a regular interval of time. This is the working of the candle clock. All these instruments does not produce accurate time. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்தோம், sand clock, first sundial, second water clock, next sand clock and candle clock. All these instruments does not produce a given accurate time. So the mechanic clocks were invented. The mechanic clocks were built in tall towers. Mechanic clocks were built in tall tower as the weight needed space to fall lower down. Mechanical clocks la enna irukum, tall tower weight idu pannirpaanga, adu vandu lower adukku nariya and mechanical clocks occupy needed more space. Mechanical clocks needed more space. The clocks work at a short period of time only. The clocks work at a short period of time only. The mechanical clocks needed more space and it works at a short period of time only. In today's class, what we have learned, ancient time la indha instrument la use pannanga, such as sundial, water clock, sandal clock, candle clock and mechanical clocks. The tomorrow's home assignment is name the ancient instrument used to measure time. Next question is, explain the working of hourglass. Next, why were the ancient methods tomorrow home assignment is first question, name the ancient time instrument used to measure time. Which instrument, sundial, water clock, sand clock, hand clock. This is the answer for this question. Explain the working of hourglass. Hourglass is another name is sand clock. Hourglass. Why were the ancient methods of measuring time abandoned? Okay, thank you students.